வணக்கம். தென்னிந்தியாவோட ஒரு முக்கியமான பண்டிகை கந்த சஷ்டி. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைய பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா தெரிஞ்சுக்க போறோம். சரி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போர் இப்போ நம்மள நாமளே கட்டுப்படுத்திக்கிற ஒரு வழியா எப்படி மாறுச்சு? அட ஆமாங்க, ஒரு பெரிய போர்க்கள கதைய ஒரு ஆழமான ஆன்மீக பயணமா மாத்தின அந்த கதைய தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா ஒரு பெரிய பிரபஞ்ச நெருக்கடியில இருந்துதான். அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த யாருனாலையும் ஜெயிக்கவே முடியாத ஒரு அசுரனால தேவலோகமே பெரிய துன்பத்துல மூழ்கி இருந்துச்சு. அவர்தான் நம்ம கதையோட வில்லன் சூரபத்மன். சிவபெருமான் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு வரத்தால அவருக்கு அவ்வளவு சக்தி. அதை வச்சுக்கிட்டு தேவலோகத்தையே அல்லோல கல்லோலப்படுத்திட்டு இருந்திருந்தார். தேவர்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்ததால இந்த பிரபஞ்சத்தோட சமநிலையை திரும்ப கொண்டு வர ஒரு புதிய ஹீரோ தேவைப்பட்டார். சொல்லப்போனா அவர் பிறந்ததுக்கே அதுதான் காரணம். இந்த இடத்துல தான் நாம எல்லாரும் கந்தன் முருகன்னு சொல்ற அந்த தெய்வம் தோன்றுது. அவரோட பிறப்பே ரொம்ப விசேஷமானது. அதாவது சிவபெருமானோட தூய சக்தியிலிருந்து நேரடியாவே உருவாக்கப்பட்டவர் அவரு. அறிவோடையும் சக்தியோடையும் அடையாளமா இருக்கிற அந்த வேல் ஆயுதத்தை கையில ஏந்திக்கிட்டு முருகன் தேவசேனையோட தளபதியா தன்னோட கடமையை செய்ய தயாரா இருந்தார். சரி வாங்க, இப்போ கதையோட முக்கியமான கட்டத்துக்கு போலாம். முருகனுக்கும் சூரபத்மனோட படைகளுக்கும் நடந்த அந்த பிரம்மாண்டமான போரை பத்தி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த போர் 1-2 நாள் இல்ல, தொடர்ந்து 6 நாள் ரொம்ப கடுமையா நடந்திருக்கு. இந்த 6 நாட்கள் தான் கந்த சஷ்டி பண்டிகையோட அடிநாதமே. அது ஏன்னு போக போக புரியும். இங்கேதான் ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. போரோட உச்சகட்டத்துல முருகன் அந்த தீமைய சும்மா அழிக்கல, அதுக்கு பதிலா அதை உருமாற்றி தனக்கு உதவியா மாத்திக்கிறாரு. இதுதான் இந்த கதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. சரி, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த புராண கதை இன்னைக்கு நாம அனுசரிக்கிற ஒரு சடங்கா எப்படி மாறுச்சு? இந்த கந்த சஷ்டியில 6ங்கிற எண் ரொம்பவே முக்கியம். அது அந்த 6 நாள் போரை மட்டும் குறிக்கல, இந்த பண்டிகையோட முக்கிய அம்சமான 6 நாள் விரதத்தோட நேரடியா தொடர்பு படுத்துது. பக்தர்கள் இந்த விரதத்தை பலவிதமா கடைபிடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுத்து முருகனோட அந்த வெற்றி கதையோட தங்களை இணைச்சிக்கிறாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த விரதம் சும்மா ஒரு போரை ஞாபகப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல. இது நமக்குள்ளேயே நாம ஜெயிக்க வேண்டிய ஒரு போரை பத்தினது. பக்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விரதம் ஒரு பியூரிஃபிகேஷன் டூல் மாதிரி. இது உடம்ப சுத்தம் பண்றது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற கோபம், பொறுமை இல்லாத குணமாதிரியான அசுரர்களை ஜெயிக்கவும் உதவுது. இதனால மனசும் சரி ஆன்மாவும் சரி ரெண்டுமே ரொம்ப வலிமையாகுது. சொல்லப்போனா இதுதான் இந்த விரதத்தோட உண்மையான நோக்கமே. நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை ஜெயிக்கிறது தான் அல்டிமேட் கோல். மிகப்பெரிய வெற்றிகள் வெளியெதிரிகள் மீது மட்டுமல்ல, நம்மை நாமே சிறந்தவர்களாக மாற்ற விரும்பும் நமது பகுதிகளின் மீதும் தான் என்பதை கந்த சஷ்டி நமக்கு நினைவூட்டுகிறது.